உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தே உயிர் வளர்ப்பேனே. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். இடது காலை வலத்தொடையிலும் வலது காலை இடத்தொடையிலும் போடும்போது பத்மாசனம். பாதி உட்கார்ந்து பாதி நின்றால் உட்கட்டாசனம். முதுகுக்கு பின்னால் கைகளை கட்டினால் யோகமுத்ரா. கால்களை மண்டியிட்டு முதுகை நேராக நிமிர்த்தினால் வஜ்ராசனம். நின்ற நிலையில் கைகளை தொட்டால் சக்கராசனம். முழங்கால் மண்டியில் குதிகால் மேல் உட்கார்ந்தால் மயூராசனம். குப்புறப்படுத்து கைகளால் ஒருக பிடித்தால் தனுராசனம். இரு கைகளை அழுத்தி எல்லுருவத்தில் நின்றால் சர்வாங்காசனம். பத்மாசனத்தை எளிமையாக்கினால் உத்தித பத்மாசனம். நேராக உட்கார்ந்து கால்களை அகலமாக விரித்தால் ஜானு சீராசனம். உத்தான பாதாசனம், சலபாசனம், நாவாசனம், மகாமுத்ரா, கலசாசனம், புஜங்காசனம், அர்த்த சிரசாசனம், நின்ற பாதாசனம், பிரயாசனம், பாதஹஸ்தாசனம், திரிகோணாசனம், கோணாசனம், சிம்மாசனம், சாந்தியாசனம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கும் நீண்ட ஆயுளுக்கும் யோகாசனம் மிக முக்கிய இடத்தில் இருக்கிறது. 4,50,000 யோகாசன வகைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் இன்று வழக்கத்தில் இருப்பது என்னவோ 2,500 யோகாசனங்களே. இன்று இருக்கக்கூடிய யோகாசனங்களை அனைவரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும். மறைந்து போன ஆசன வகைகளை மீட்டெடுக்க வேண்டும். ஆம் மாணவர்களே, இதுவே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு ஆசனங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை மாணவர்களிடத்திலே கொண்டு செல்வதே இவ்வரங்கத்தின் நோக்கமாகும். இன்று நாம் காண இருக்கும் அரங்கம் யோகா அரங்கம். நம்முடைய இந்த அரங்கத்தில் ஆரோக்கிய வாழ்விற்கான யோகாசன முறைகள் என்ற தலைப்பில் ஜெயங்கொண்டம் குமாரசாமி அவர்கள் செய்முறைகளோடு கூடிய நல்லுரை வழங்குகிறார். இவர் யோகாசனத்தை முழுமையாக கற்றவர். ஜெயங்கொண்டத்தில் பிசியோதெரபிஸ்டாக இருக்கிறார். இவருடைய செய்முறை பார்த்தாலே தெரியும் இவருக்கு யோகா பற்றிய ஆழ்ந்த அறிவை. ஆம், பிரமித்து போவோம். இவருக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, ஆரோக்கிய வாழ்விற்கும் நீண்ட ஆயுளுக்குமான ஆசனங்களை அறிவோம். தினமும் யோகா விடியலோடு எழுவோம். ஜூன் 21 யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். குழந்தை முதல் பெரியோர் வரை அனைவரும் உறுதி ஏற்போம். நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உலகத்தமிழ் மாணவர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பயனர்களுக்கும் ஒரு தகவல். யாரேனும் இவ் அலைவரிசையில் பேச விரும்பினால் நீங்கள் விரும்பிய தலைப்பில் பேசலாம். என்னை தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் கீழே தரப்பட்டுள்ளது. நன்றி. உங்களின் நான் முனைவர் சே அஜிதா. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது யோகம். வாங்க நம்ம யோகா அரங்கத்திற்கு போலாம். அனைவருக்கும் வணக்கம். புத்துணர்வான நேரம், குளிர்ச்சியான நேரம், இறைத்தன்மையான நேரம், பிராணசக்தி மேலோங்கிய நேரம், தியானத்துக்கான நேரம், வெற்றி கிடைக்கும் நேரம், மனையாகம் செய்யும் நேரம், சாதனைகளுக்கான நேரம், இதுவே யோகா செய்யும் நேரம். 5000 ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றி உடற்பயிற்சி தியான முறை யோகக்கலை ஆகும். யோகக்கலை என்பது உடல், மனம், அறிவு, உணர்வு ஆகிய
ஆகியவற்றின் சமபாட்டிற்கு உதவும் ஒரு மகத்தான கலையாகும். இக்கலை இந்தியாவில் தோன்றி வளர்ந்து வழி வழியாய் வரும் ஓர் ஒழுக்க நெறியாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல்வேறு இடங்களில் யோகா முத்திரை கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக வரலாறு சொல்லுகிறது. நம் உடலில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொண்டு வரும் அற்புத கலையான யோக கலையை தினமும் செய்பவர்களுக்கு நோய் வருவது தடுக்கப்படுவதுடன் நீண்ட ஆயுளை தருவதுடன் மன வலிமையை அதிகரிக்கும். இந்த யோக கலை இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அஜிதா அவர்கள் மற்றும் வேளாண்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த யோகா அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளை, காணொளிக்குள் செல்வோம். நான் உங்கள் அமிர்தினி. நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்விற்கான யோகாசன முறைகள் என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துபவர் ஐயா குமாரசுவாமி ஜெயகொண்டம். ஐயா அவர்கள் கிரிய பாபாஜி யோகா சங்கத்தில் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி பட்டத்தை பயின்றவர். நிறுவனத்தை நடத்தி வரும் யோகியார் அவர்களிடம் தினமும் யோகா பயிற்சியை ஓராண்டு காலமாக கற்றவர். தான் கற்றதின் பயனை மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தன் சொந்த ஊரில் பிசியோதெரபி மருத்துவமனையை நடத்தி வருகிறார். ஐயா அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் பலர் தினமும் பயன்பெற்று வருகின்றனர். பிசியோதெரபி மருத்துவத்துடன் யோகா மருத்துவத்தையும் சேர்ந்து கொடுத்து வருகிறார். அதனால் பல மக்கள் பயன்பெறுகின்றனர். கடந்த 22 ஆண்டுகளாக இச்சேவையை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். இவர் ஆற்றிய சேவைக்காக பல விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. வாருங்கள் நண்பர்களே, ஐயாவின் உரைக்கு செல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு அடிப்படையான ஒரு 3 விஷயங்கள் நமக்கு தேவை. முதலாவது, நல்ல ஒரு சமச்சீரான சத்தான உணவு. இரண்டாவது, நல்ல ஆழ்ந்த அமைதியான தூக்கம். மூன்றாவது, இது ரெண்டையும் நம்ம எல்லாரும் பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்றோம். மூன்றாவது முக்கியமான தேவை, இன்றியமையாதது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சீரான உடற்பயிற்சி. அது ரொம்ப முக்கியம். அது ஒரு நல்ல சிறந்த முறையில அமையறதுக்கு பல வழிகளை நம்ம கையாண்டாலும் அதற்கு சிறப்பான ஒரு வழி அப்படின்னு பார்த்தோம்னா யோகாசனம். இந்த யோகாசனங்கள் தான் மிக சிறந்த எளிமையான ஆரோக்கிய வாழ்வுக்கான ஒரு சிறந்த உடற்பயிற்சி முறையா நம்ம எடுத்துக்கலாம். இந்த யோகாசனங்களை நாம முறைப்படி கத்துக்கிட்டு அந்த ஆர்டர்ல செய்யறது ரொம்ப அவசியம். இந்த யோகாசனங்கள் செய்யும்போது ஒரு சில விஷயங்களை நீங்க கண்டிப்பா நினைவில் வச்சுக்கணும். முதலாவது, நம்ம உடம்புக்கு எந்த அளவு முடியுமோ, இலகுவா சிரமம் இல்லாமல் எவ்வளவு உடம்பு வளையுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை செய்தாலே போதுமானது. மற்றவங்க நிறைய முதுக வளைக்கிறாங்க, நாமளும் வளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. அதன் வாயிலாக சில வழிகள்லாம் வரலாம். அதனால அது மாதிரி பண்ணாம இலகுவா பண்ணினாலே போதுமானது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், கூடுமான வரை வயிறு காலியா வச்சுக்கிட்டு வெறும் வயிற்றுல காலை நேரங்கள்ல செய்யறது ரொம்ப நல்லது. அப்படி மாலையில தான் எனக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னா நீங்க மதிய உணவுக்கு பிறகு ஒரு 5 மணி நேரம் இடைவெளி கொடுத்து அதுக்கப்புறம் செய்யணும். மூன்றாவது, இந்த பயிற்சிகளை செய்யும் போது நீங்க மூச்சை நிறுத்திக்கிட்டு, அதாவது தம் கட்டின மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப இலகுவா நார்மலான மூச்சு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நீங்க இந்த இந்த யோகாசன பயிற்சிகளை செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். சோ இப்ப நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுதான் எல்லாரோட முதல் நோக்கமா இருக்கு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சோ முதல்ல நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுதான் நமக்கு உண்மையான செல்வம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சர்வதேச யோகா தினம் வருகின்ற இந்த 21ஆம் தேதி, அதை முன்னிட்டு இந்த காணொலியில நம்ம முக்கியமா ஆரோக்கியமா வாழ்வதற்கான நோய் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த
நவீன காலத்து வியாதிகள் எல்லாம் வராம நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக சில யோகாசன பயிற்சிகளை இப்ப நாம பார்க்க போறோம். அதில் முதலாவதான ஆசனம் சர்வாங்க ஆசனம். முதல்ல இதோட செய்முறையை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதனுடைய பெனிஃபிட் பத்தியும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சூரிய நமஸ்காரத்துக்கான செய்முறைகளை பார்க்க போறோம். இதுல 12 நிலைகள் இருக்கு. ஒரு எளிமையான சுலபமான ஒரு யோகாசனம் சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரத்தை சரியா பண்ணினாலே ஒரு சமச்சீரான ஒரு உடம்புக்கான ஆரம்ப நிலை யோகாசன பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதுவே எல்லா தசைகளையும் நாடி நரம்புகளையும் வலுப்படுத்தும். இப்ப நம்ம செய்முறையை பார்க்கிறோம். முதல் நிலை அதுல பாத்தீங்கன்னா இப்ப நேரா நிக்கிறாங்க, அப்படியே கைகள் இரண்டையும் மெதுவாக உயர தூக்கணும். இப்போ ஒரு முதல் நிலை பண்றாங்க, அப்படியே கைகளை உயர்த்தியவாறு நிக்கிறாங்க. இரண்டாவது நிலை அப்படியே என்ன பண்றாங்க, குனிஞ்சி மெதுவாக தரையை தொடணும். முழங்கால இதுல மடக்க கூடாது. இப்ப அவரு தரையை தொடறாரு, பட் உங்களுக்கு தொட முடியல அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு குனிங்க. இப்ப அவர் பண்ணிட்டு இருக்கிறது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை அப்படியே கைகள் இரண்டையும் உள்ளங்கை வரைக்கும் தரையில் அப்படியே ஊனிக்கோங்க. வலது காலை மாத்திரம் முழுமையாக பின்னாடி நீட்டி வைங்க. இடது காலை லேசா அப்படியே மடக்கி வச்சுக்கோங்க. தலையை நல்லா நிமிர்ந்து பாருங்க. இதுல அந்த வலது கால் பின்னாடி முழுமையா நீட்டி இருக்கணும், முழங்காலும் டைட்டா இருக்கணும். முழங்கால் மடக்க கூடாது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கால் மடங்கி ஒரு கால் நீட்டி இருக்கும். இது இந்த கால் தசைகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும், அதாவது நல்லா நீட்டி விடும். அதனால கால் வலி இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது. அடுத்தது நான்காம் நிலை. இப்ப இடது காலையும் அப்படியே நீட்டிக்கோங்க, வலது காலுக்கு பக்கத்துல அப்படியே நீட்டி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அந்த தண்டால் எடுக்கிறதுக்கான ஒரு போஸ் அந்த மாதிரி இதனுடைய தோற்றம் இருக்கும். இது நான்காவது நிலை. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கைகள்ல உடல் எடை முழுமையா போகும். கைகள் மணிக்கட்டு, முழங்கை, ஷோல்டர் இதெல்லாம் நல்லா வலிமையா இருக்கிறதுக்கு இந்த நான்காவது நிலை நமக்கு உதவும். கைகள்ல வலிமை கம்மியா இருக்கிறவங்களுக்கு இது செய்யும் போது சிரமமா இருக்கும். கைகள்ல நடுக்கங்கள்லாம் கூட ஏற்படும் ஆரம்ப காலகட்டங்கள்ல. ஆனா தொடர்ந்து செய்தீங்கன்னா அந்த நடுக்கங்கள் எல்லாம் போயிடும். இப்ப நம்ம ஐந்தாம் நிலைக்கு போறோம். அப்படியே 2 முழங்காலையும் தரையில வைங்க. அப்படியே இடுப்பை கொண்டு போய் குதிகால உட்கார வைங்க. தலையை குனிஞ்சி தரையில வைங்க. கைகளை கும்பிட்டது போல சேர்த்து வைங்க. இது ஐந்தாவது நிலை. இது பாத்தீங்கன்னா நல்ல முதுகு முழுமையாக வளைந்த ஒரு நிலை. இப்ப கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா விழுந்தெல்லாம் கும்பிடுவாங்க. இப்ப பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த நிலையில விழுந்து கும்பிடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தலைக்கான ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். அது போல முழங்காலை மடக்கும் சக்தி, முதுகு வளையக்கூடிய சக்தி எல்லாம் அதிகரிக்கும். இதனால எல்லா நாடி நரம்புகளும் தூண்டப்படும். நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனை எல்லாம் நமக்கு வராது. இது ஐந்தாவது நிலை. ஆறாவது நிலை ஓய்வுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. அப்படியே இதுல மெதுவா மேல நகர்ந்து அப்படியே படுத்துக்கணும். அதை நாம சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவோம். இப்ப ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரில தான் கோயில்கள்ல விழுந்து கும்பிடுவாங்க. இது இந்த ஒரு நிலையில நமக்கு முழுமையான ஒரு ஓய்வு கிடைக்கும். நம்ம உடம்புல உள்ள 8 புள்ளிகள் வழியாக நம்மளுடைய உடல் எடை இப்ப பூமிக்கு போகும். அதனாலதான் இதற்கு எண்முக வணக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது 7வது நிலை. ஓய்வுக்கு பிறகு அப்படியே கைகள் இரண்டையும் நம்ம மார்புக்கு பக்கத்துல ஊனி தலை, கழுத்து, மார்பு எல்லாம் நன்றாக உயர தூக்கணும். அப்படியே மெதுவாக நல்லா வளைக்கணும். இதுல இடுப்பு தூக்கக்கூடாது. இதை நம்ம பாத்தீங்கன்னா இது அந்த புஜங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அதை பாம்பாசனம்னு கூட சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு இது. இடுப்புக்கு கீழே முழுமையா ஓய்வுல இருக்கும். மேல் பாதி உடல் மாத்திரம் பின்பக்கம் வளைந்திருக்கும். இந்த நிலையில நமக்கு முதுகு தண்டு தசைகள் எல்லாம் வலுப்பெறும். கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இந்த பயிற்சியின் மூலமா நம்ம வராம பார்த்துக்கலாம்.
அது இருக்கிறவங்க இந்த பயிற்சிகளை பண்ணினா படிப்படியா குணமாயிடலாம். இது 7வது நிலை, பாம்பாசனம் அல்லது புஜங்காசனம் அந்த நிலை. அடுத்து 8வது நிலை. இப்போ என்ன பண்ணணும், அப்படியே கால் விரல்களை முன்னாடி திருப்பி தரையில ஊனிக்கிட்டு இடுப்பு பகுதியை முழுமையா மேல தூக்கணும். அதாவது அந்த 7வது நிலைக்கு மாற்றாக இப்ப பாத்தீங்கன்னா இந்த செய்முறையை பாத்தீங்கன்னா புரியும். இது 8வது நிலை. அந்த 7வது நிலைக்கு அப்படியே கவுண்டர் போஸ்ன்னு சொல்லுவோம், மாற்று நிலையா இது 8வது நிலை இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 7ஆம் நிலையில முதுகு பின்புறம் முழுமையாக வளைக்கப்பட்டது. இப்போ 8ஆம் நிலையில முன்னாடி வளைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் 9வது நிலை. 9வது நிலை நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். 5ஆம் நிலை தான் இங்க திரும்ப வரும். 2 முழங்காலையும் தரையில வைக்கணும், இடுப்பை குதிகாலில் உட்கார வைக்கணும், தலையை மெதுவாக தரையில வைக்கணும். இது 9வது நிலையாக மீண்டும் திரும்ப வருது. இந்த பயிற்சி எல்லாமே இதுல ஒரு திரும்ப வருது அப்படிங்கிறது அந்த சீக்வன்ஸ் நம்ம உடம்புக்கான அமைப்புக்கு ஏற்ற வகையில தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 10வது நிலை. இதுவும் நம்ம ஏற்கனவே 3ஆம் நிலையில பண்ணினோம். கைகளை லேசா கட்டி தலையை தூக்குங்க. இப்போ இடது காலை நீட்டி வைக்கணும், வலது காலை மடக்கி வைக்கணும். நம்ம 3ஆம் நிலையில பாத்தீங்கன்னா கால் மாறி இருந்தது, வலது கால் நீட்டி வைக்கப்பட்டிருந்தது, வலது கால் மடக்கி வச்சிருக்கோம். அப்ப 2 காலும் சமமானபடி அதுக்கான வலிமையை பெறும். அடுத்து 11வது நிலை. இதுவும் 2ஆம் நிலையில நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம், அதுதான் திரும்ப பண்ண போறோம். அப்படியே எழுந்து நின்று குனிஞ்சு தரையை தொட வேண்டும், முழங்கால டைட்டா வச்சிருக்கணும். இது 11வது நிலை. 12வது இறுதி நிலை. அப்படியே நிமிர்ந்து கைகளை நெஞ்சில கும்பிட்டது போல வைத்து ஓம் சொல்லி முடிக்க வேண்டும். இதுதான் சூரிய நமஸ்காரத்தின் செய்முறை. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரத்தை சிறப்பான முறையில பார்த்தோம். இந்த சூரிய நமஸ்காரம் ஏன் முதல்ல பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடம்ப தயார் பண்ணுவதற்கும் இந்த ஆசனம் பெரிய அளவுல உதவி செய்யும். இப்ப உடல் பருமன் குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சூரிய நமஸ்காரத்தை ஒரு நாளைக்கு 12 முறை அல்லது குறைந்தபட்சம் ஒரு 6 முறை திரும்ப திரும்ப தினமும் காலையில முடிஞ்சா மாலை 2 வேளையும் கூட செய்து வந்தார்கள் அப்படின்னா அவர்கள் எளிமையாக உடல் பருமனை கட்டுப்படுத்த முடியும். அதே போல மூட்டுகளில் வருகின்ற சின்ன சின்ன வலிகள் எல்லாம் வராமல் தற்காத்து கொள்ளவும் முடியும். இப்ப நம்ம அடுத்து முக்கியமான ஒரு ஆசனத்தை பார்க்க போறோம். இது மிக மிக உன்னதமான ஆசனம். இதுக்கு பேரு சர்வாங்க ஆசனம். சர்வ அங்கங்களையும் அப்படியே பொண்ணு மாதிரி பராமரிக்கக்கூடிய மேம்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு ஆசனம் தான் சர்வாங்க ஆசனம். இதோட நன்மைகள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நன்மைகள் இருக்கு. குறிப்பாக சில நன்மைகளை உங்களுக்கு நான் இப்ப சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம தினசரி வாழ்க்கையில நீண்ட நேரம் நின்றுகிட்டே இருக்கோம், அல்லது நடந்துகிட்டு இருக்கோம், அல்லது நம்ம சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். அப்ப நம்ம கால்கள் எப்போதுமே கீழே தான், அதாவது தலை உடல் பகுதி மேலையும் கால் கீழையும் தான் இருக்கு. அப்போ புவியீர்ப்பு விசையின் காரணமாக நம்ம ரத்த ஓட்டம் எங்க போகுது, அதிகமா காலுக்கு தான் போகுது. தொடர்ந்து காலுக்கு அதிகமான ரத்தம் போறத விட நம்ம நிக்கிறது உட்கார்ந்து இருக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்களை பல மணி நேரங்கள் செய்யறதுனால கால்கள்ல உள்ள ரத்தமானது மீண்டும் சுத்திகரிக்க இதயத்துக்கு போறதுல சிரமங்கள் ஏற்படுது. காலப்போக்கில் கால் வலி, கால் குடைச்சல், குறிப்பா இந்த வெரிகோஸ் வெயின், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பெரும்பாலானவங்களுக்கு இன்னைக்கு நீங்க வர்றதை பார்க்க முடியும். கால் பிரச்சனைகள் இல்லாதவங்களே, குறிப்பா 40 வயசு கடந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா கால் பிரச்சனைகள் சிரமப்படுவாங்க. இந்த பிரச்சனைய வராம தடுக்கிறதுல ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி இந்த சர்வாங்காசனம். சர்வாங்காசனத்துல நாம கால்களை உயர்த்தி செய்யறதுனால அந்த கால்கள்ல உள்ள ரத்தம் எல்லாம் கீழே இறங்கி கால்களுக்கு புது ரத்தம் இலகுவா போறதுனால இந்த கால் வலி, கால் குடைச்சல், வெரிகோஸ் வெயின் அது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராம நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். 2வது, இன்னைக்கு இருக்கிற அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனையா உடல் ரீதியா பாத்தீங்கன்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல் இல்லாதவங்களே இல்லைங்கிற மாதிரி இருக்கலாம். சோ நீங்க இந்த சர்வாங்காசனம் செய்யும் போது உடல் பகுதிகள்லாம் நல்ல இயக்கத்தையும் அழுத்தத்தையும் பெறும்போது மலச்சிக்கல் இலகுவாகவே இதுல கட்டுப்படுத்தப்படும். வயிறு
கொஞ்சம் தசைகள் எல்லாம் வலுவாகும். அப்ப தொந்தி விடுகின்ற வாய்ப்பும் குறையும். அதே போல இதயம் நன்றாக சுருங்கி விரியும். இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் நம்மளால பாதுகாக்க இந்த ஆசனம் உதவியா இருக்கும். குறிப்பா நுரையீரல் அப்படியே இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அப்படி தலைகீழாக, இப்ப நம்ம நிற்கும் போதோ உட்கார்ந்து இருக்கும் போதோ இது மேல் பகுதி நுரையீரல், இது அடிப்பகுதி நுரையீரல் உள்ள இடம். ஆனா இந்த ஆசனத்துல நம்ம அப்படியே அதை இன்வெர்டடா தலைகீழா நம்ம திருப்புவதனால அடிப்பகுதி நுரையீரல் மேலையும் மேல் பகுதி நுரையீரல் அடியாகவும் மாற்றப்படும். அப்ப நுரையீரல்ல உள்ள அந்த மாசுக்கள் தூசுகள் எல்லாம் அடியில செட்டில் ஆகியிருந்தா அது மேல நகர்ந்து ஈஸியா வெளியாகிடும். அப்ப சளி, இருமல், ஆஸ்துமா இது மாதிரியான மூச்சு சம்பந்தமான எல்லா வியாதிகளுமே இந்த ஆசன பயிற்சி வாயிலாக கட்டுப்படுத்தி குணமாயிடும். அது எல்லாத்தையோட முக்கியமான அடுத்த நன்மை, கழுத்தில் உள்ள தைராய்டு கோலம் அது சிறப்பாக தூண்டப்படும். தைராய்டு வியாதி இருந்தால் அதை கட்டுப்படுத்துவதற்கு குணமாக்குவதற்கு இந்த ஆசனம் பெரிய அளவில் உதவி செய்யும். அதே போல முக தசைகளுக்கான ரத்த ஓட்டம் நன்றாக பாயும். அதனால முகம் பொலிவு பெறும், நினைவாற்றல் திறன் அதிகரிக்கும், 5 புலன்களும் நல்லா அதனுடைய வேலைகளை செய்யும். இப்படி எண்ணற்ற நன்மைகளை இந்த ஆசனம் நமக்கு வழங்கும். ஆனா இந்த ஆசனத்தை கழுத்து வலி இருக்கிறவங்க மட்டும் செய்ய வேண்டாம். இப்ப நம்ம ஆசனத்துக்கான செய்முறையை பார்க்கலாம். இப்போ சர்வாங்க ஆசனத்துக்கான செய்முறையை நம்ம பார்க்க போறோம். இதற்கு முதல்ல இலகுவா கம்ஃபர்டபுளா படுத்திருக்கணும். மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும். மூச்சை நாம நிறுத்த கூடாது. இலகுவான இயல்பான மூச்சில தான் நீங்க செய்யணும். முதலாவது ஆரம்ப நிலை என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 கால்களையும் மெதுவாக உயர தூக்க வேண்டும். இந்த மாதிரி தூக்கி இருக்கணும். இது முதல் நிலை, சர்வாங்காசனத்துக்கான முதல் நிலை. இதுல சில பேருக்கு இப்படி தூக்குறதுல சிரமங்கள் ஏற்படலாம். இப்படி தூக்கும் போது வயிறு பிடிக்கும், வயிறுல அதிர்வு கூட இருக்கும். ஆனா அதெல்லாம் நல்லதுதான், அதனால எதுவும் பாதிப்பு ஏற்படாது. சிலருக்கு இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி தூக்குறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வேணா லேசா முழங்கால மடக்கி வச்சுக்கலாம். இது மாதிரி மடக்கிக்கிட்டீங்கன்னா இடுப்பு வலி தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு சிரமம் தெரியாது. பட் அது இடுப்பு வலி இருக்கிறவங்க மட்டும் அப்படி மடக்கிக்கோங்க, மற்றவங்க இப்படி நீட்டிக்கலாம். ஓகே, இது முதல் நிலை. அடுத்தது 2வது நிலை. அப்படியே என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா காலை உயர்த்தணும். கிட்டத்தட்ட 90 டிகிரி அந்த செங்கோணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுல நிறுத்தணும். இப்போ இருக்கிறது 2வது நிலை. இந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இதுல கால்கள் உயரம் இருக்கு. இப்ப நான் முதல்ல குறிப்பிட்டது போல கால் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும் போது தினமும் கொஞ்ச நேரம் இதே மாதிரி கால்களை உயர்த்தி இருந்தாலே அவர்களுக்கு கால் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறைய செய்யும். என்னால இப்படி தூக்கிக்கிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க செவுத்துல அணைச்சு செவுத்துல கூட இப்படி கால் வச்சிருக்கலாம். ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களால இடுப்புல இப்படி கால்களை உயர்த்த கஷ்டமா இருக்குன்னா கால்களை தூக்கி செவுருல வச்சு நம்ம சுவர்ல கால்களை சாய்ச்சி இந்த மாதிரி படுத்திருந்தா கூட அதுக்கான நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இப்ப நம்ம சர்வாங்காசனத்தோட 3வது நிலைக்கு போறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் இடுப்பை தூக்கி கால்களை மேல கொண்டு போறோம். கைகள் தரையில் இருக்கணும், கைகள் தரையில் இருக்க வேண்டும். கால் இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, இன்னும் கீழே இருக்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு. காலை கலாசனம் மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இன்னும் முன்னாடி கொண்டு போ, தலைக்கு மேல கொண்டு போ காலை. இது 3வது நிலை. இந்த நிலையில இருக்கணும். இது 3வது நிலை. இப்ப 4. இப்பதான் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இடுப்பை தூக்கி கைகளால இடுப்பை பிடிச்சுக்கணும். இடுப்பை கையால பிடிச்சுக்கோ, கால்களை இப்ப உயர்த்திக்கோ, நேராக்கிக்கோ. இதுதான் சர்வாங்க ஆசனம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாடை நெஞ்சில தொடரும், சின் லாக் ஆகணும். அந்த அளவுக்கு நெஞ்சை உயர்த்தணும். இந்த தாடையானது நெஞ்சில போய் தொடணும். சின் லாக், சின் சொல்லுவோம் இல்லைங்களா தாடைய, அது நெஞ்சில தொடணும். அப்படி தொடும்போதுதான் தைராய்டு சுரப்பி தூண்டப்படும். அது தூண்டப்பட்டால்தான் உங்களுக்கு தைராய்டு கோலம் நல்லா ஆக்டிவேட்டா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையில எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம அருகாமையில் உள்ளவங்களை நம்ம பார்ப்போம். தைராய்டு சுரப்பி சரிவர வேலை செய்யல, சரியா சுரக்கலை அப்படின்னா உடல் பருமன் கட்டுப்படுத்த முடியாம அதிகமாயிட்டே தான் போகும். அதனால தைராய்டு சுரப்பி ஒழுங்கா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்கு நமக்கு அவசியம். அதுக்கு இந்த ஆசனம் பெரிய அளவில் உதவி செய்யும். சின் லாக் ஆகல,
அப்படி சின்லாக் ஆகணும். அதுக்கு வாயை திறந்து பண்ணக்கூடாது, நெஞ்சை மேல தூக்கணும் அந்த அளவு அப்படின்னு பார்க்கணும். ஓகே, இதுல கழுத்துக்கான அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படிங்கறதால தான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், கழுத்து வலி உள்ளவர்கள் மட்டும் இதை தவிர்க்கணும்னு. மற்றபடி எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஆசனம் சர்வாங்க ஆசனம். இப்போ மீண்டும் முதல்ல இருந்து படிப்படியா தான் இறக்கணும், பொத்துன்னு கீழே போடக்கூடாது. ஆசனங்களை செய்யும் போது அந்த ஆர்டர் மாறாம கவனமா செய்யறது முக்கியம். மீண்டும் 3வது நிலை பழைய மாதிரி திரும்ப வரணும். கைகளை எடுத்துட்டு கீழே காலை லேசா இறக்கிக்கோங்க. ஓகே, 2வது நிலை மெதுவாக இடுப்பை கீழே வைங்க, பொத்துன்னு போடக்கூடாது, மெதுவா வைங்க. முதல் நிலை மெதுவாக காலை இறக்குங்க. அப்புறம் ஆரம்ப நிலை மெதுவாக கீழே தரையில வச்சு மூச்சு சீரா இழுத்து விட்டு ஓய்வுக்கு வரலாம். இது சர்வாங்க ஆசனம். இப்ப நாம சர்வாங்காசனத்துக்கான செய்முறையை பார்க்கிறோம். யோகாசன பயிற்சியில முக்கியமான ஒரு விஷயம் எல்லாரும் நம்ம நினைவுல வச்சுக்கணும். இந்த பயிற்சியில ஒவ்வொரு ஆசன பயிற்சிக்கும் மாற்று ஆசனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாற்று ஆசனத்தோட நம்ம சேர்த்துதான் ஆசனங்களை பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இப்ப சர்வாங்காசனத்தை நம்ம யார் பண்ணக்கூடாதுன்னு கவனிச்சோம், கழுத்து வலி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. ஓகே, நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், ஆனா நான் சர்வாங்காசனம் பண்றேன், அப்ப எனக்கு கழுத்து வலி வராதா? வராது. ஆனா ஒருவேளை சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்ப ஒரு ஆசன பயிற்சியை ஒரு வழியை உண்டாக்குது அப்படின்னா அப்புறம் படிப்படியா என்ன ஆகும், ஆசனத்தை அவங்க பண்ண முடியாம ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க, கழுத்து வலிக்கு ஆட்பட்டு. இதை தவிர்ப்பதற்கு தான் நம்ம யோகியாக்கள் மாற்றாசனத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்காங்க. இப்போ நம்ம சர்வாங்காசனத்துக்கு மாற்றாக அதுக்கு எதிரான அமைப்புல உள்ள ஒரு ஆசனத்தை நம்ம செய்ய போறோம். இதற்கு பெயர் மெயின் ஆசனம், மெயினாசனம் அல்லது மச்சாசனம் அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இந்த ஆசனம் செய்யும் போது அந்த சர்வாங்காசனத்துல ஒருவேளை உங்களுக்கு கழுத்துல அழுத்தம் ஏற்பட்டாலும் அது இதில் நீக்கப்படும். கழுத்து வலி லேசாக உங்களுக்கு இருந்தால் அது குணமாக்கப்படும். அப்ப கழுத்து வலி மட்டும் இருக்குங்கிறவங்க மீனாசனத்தை மட்டும் பண்ணி கழுத்து வலியிலிருந்து விரைவில் குணமாயிடலாம். குணமான பிறகு அவங்களும் சர்வாங்காசனத்தை மீண்டும் செய்ய ஆரம்பிக்கலாம். அதனால மாற்றாசனம் மிக முக்கியம். இப்ப நம்ம சர்வாங்காசனத்துக்கான மாற்று மீனாசனத்தை பார்க்க போறோம். மீனாசனம் செய்வதால கழுத்து வலி வராது, இருந்தாலும் குணமாயிடும், மார்பு கூடு விரிவடையும், கூன்முதுகை உங்க வாழ்க்கையில வராது, ஹார்ட் அட்டாக் மாதிரியான அபாயகரமான நோய்கள் நிச்சயமாக உங்களுக்கு வராது, இடுப்பு வலி வராது. இப்படி எண்ணற்ற நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஆசனம் மீன் ஆசனம். இப்ப நம்ம அதுக்கான செய்முறையை பார்ப்போம். இப்போ மீன் ஆசனத்துக்கான செய்முறையை நம்ம பார்க்க போறோம். இப்ப நேரா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப முதல்ல 2 கால்களையும் ஒண்ணு மேல ஒண்ணு மடக்கி பத்மாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை ஆசனத்தை போடுறாங்க. இதுக்கு பேர் தான் பத்மாசனம். இது எல்லாரும் நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா யோகியார்களும் இந்த நிலையில இருக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஆசனம் ஒரு சிறந்த ஆசனம். தவம் செய்வதற்கு, தியானம் செய்வதற்கு, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஆசனம். மனதுல ஒரு ஒருநிலைப்படுத்தக்கூடிய, மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆசனத்தினால நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த ஆசனம் மீனாசனத்துக்கான ஆரம்ப நிலையாக இங்க அமைஞ்சிருக்கு. இந்த இப்ப நம்ம போட்டிருக்கக்கூடியது பத்மாசனம். பத்மம் என்றால் தாமரை, இது தாமரை ஆசனம் என்றும் நம்ம சொல்லலாம். தாமரையே இங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாது. அது போல நம்ம இந்த உலக வாழ்க்கையில அதிக பற்றுதலை கொள்ளாமல் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும் அப்படின்பதற்காக தான் இதை தாமரையோடு ஒப்பிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்ம மீனாசனத்தை பார்க்கலாம். அதற்கு பத்மாசனம் முதல்ல போட்டிருக்காங்க. இப்ப அப்படியே என்ன பண்ணணும், கைகளால கால் கட்டை விரல்களை பிடித்துக் கொண்டு அல்லது முழங்கால பிடிச்சுக்கிட்டு அப்படியே படுக்க வேண்டும். கால்களை உயர்த்திக்கிட்டே படுங்க, அப்படியே மெதுவா படுங்க. ஓகே, படுத்திருக்காங்க. இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெதுவாக மார்பை உயர்த்தி கழுத்தை அண்ணாந்து கொள்ள வேண்டும். இது இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து எந்த அளவுக்கு அவங்க அண்ணாந்துருக்காங்கன்னு தெரியும். இது கழுத்து வலியை போக்கும். அடுத்தது மார்பு எவ்வளவு தூரம் பின்பக்கம் வளையுதுன்னு பாருங்க. இதனால கூன் முதுகே வராது. வயசானவங்க எல்லாம் குனிஞ்சி கூன் போடுறாங்க இல்லைங்களா, அந்த நிலை வராது. இடுப்பு வலியும் வராது. குறிப்பா ஹார்ட் அட்டாக் அபாயத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். தினம் ஒரு முறை இந்த சர்வாங்காசனம் மீனாசனத்தை பயன்படுத்தி வருபவர்களுக்கு நிச்சயமாக
மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் நோய்கள் வரவே வராது அப்படிங்கிறது உறுதி. ஏன்னா அந்த அளவுக்கு இதயமானது இது முழுமையாக மசாஜ் செய்யப்படும். இதயத்துக்கான ரத்த ஓட்டம் நிறுத்தி வேகமாக சிறப்பாக செய்யும். அப்ப செல்லும் போது அந்த குழாய்களில் சிறு சிறு அடைப்புகளில் ஏற்படுகின்ற ஆபத்து நீங்கிவிடும். சோ அப்படி ஒரு மகத்துவமான ஆசனம் தான் இந்த மீன் ஆசனம். இப்ப அப்படியே கால்களை உயர்த்துங்க, முட்டியை முழங்கால பிடிச்சு காலை உயர்த்துங்க, நேரா சமமா படுங்க. இப்போ கால்களை எடுத்து விட்டுட்டு மெதுவாக நீட்டிக்கொள்ளலாம். அல்லது அப்படியே ஆடி எழுந்து உட்கார்ந்தும் முடிக்கலாம், தவறு கிடையாது. இது மீனாசனத்துக்கான செய்முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால பிரச்சனையில எல்லாருக்கும் நல்லா தெரியும், பெரும்பாலானோர் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு குறைபாடு சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்றதே தவறு, இது ஒரு குறைபாடு, சர்க்கரை குறைபாடு. அது ஆக்சுவலி இன்சுலின் குறைபாடுன்னு சொல்லணும். நம்ம உடல்ல உள்ள கணையத்துல இன்சுலின் சுரக்கப்படுகிறது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் செரிமானம் நடந்து அதில் உள்ள குளுக்கோஸ் எல்லாமே நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் வாயிலாக தான் அது எல்லாமே சேமித்து வைக்கப்பட்டு நமக்கு வேலை செய்யும் போது தேவையான நேரத்துல அவையெல்லாம் கலோரிகளாக நமக்கு மீண்டும் செலவு செய்ய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படுது. இந்த வேலையை இன்சுலின் தான் முக்கியமாக செய்கிறது. சோ இந்த இன்சுலின் இப்போ உள்ள பிரச்சனைகள்ல நிறைய பேருக்கு உணவின் காரணமாக, உடல் உழைப்பு குறைந்ததன் காரணமாக ஒரு 170% அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் சர்க்கரை குறைபாடு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். முழுமையாக குணமாக்க முடியாத ஒரு பிரச்சனை. அதனால அவங்க வாழ்நாள் முழுக்க சர்க்கரை வியாதிக்கான அந்த மாத்திரைகளையோ அல்லது இன்சுலின் ஊசியையோ அவங்க பயன்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. இப்போ இதை தடுப்பதற்கு வழி இருக்கா அப்படின்னா யோகாசனத்துல ஒரு அருமையான வழி இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போற முக்கியமான அடுத்த ஆசனம் வில்லாசனம். இது சர்க்கரை நோய்க்கான அருமருந்து. சர்க்கரை நோய் உங்களுக்கு இல்லையா, தினமும் இதை பண்ணுங்க. சர்க்கரை நோய் வராமலே பார்த்துக்கலாம். சர்க்கரை நோய் ஆரம்ப கட்டத்துல இருக்கா, நீங்க இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது படிப்படியாக குணமாக்கிவிடும். சர்க்கரை நோய் நாட்பட்டு இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த பயிற்சியை செய்யுங்க. சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் பராமரிப்பதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். சோ இந்த வில்லாசனம் சர்க்கரை நோய்க்கான அருமையான மருந்து. அதே நேரத்துல இதை செய்வதனால கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கூன்முதுகு ஆகிய பிரச்சனைகளும் வராம நம்ம பார்த்துக்க முடியும். சோ இந்த வில்லாசனத்துக்கான செய்முறையை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வில்லாசனம் செய்ய போறாங்க. முதல்ல இப்படி குப்புறப்படுத்திருக்கணும். தாடை தரையில இருக்கு, கால்கள் நீட்டி இருக்கு பின்பக்கம். இப்போ முதல் நிலை 2 காலையும் மடக்கி நீட்டணும். ஒரு 3 முறை 5 முறை சாதாரணமா இப்படி மடக்கி மடக்கி நீட்ட வேண்டும். இப்படி செய்யறதுனால கால் தசைகள் எல்லாம் ஒரு தளர்வு நிலைக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு வந்துடும். ஓகே. அடுத்து 2 கால்களையும் மடக்கி கைகளால கணுக்காலை பிடிக்க வேண்டும். இது அடுத்த கட்டம், 2வது நிலை. அடுத்தது கால்களை நீட்டி உடம்ப வில் மாதிரி வளைக்கணும். மெதுவாக கால்களை நீட்டுங்க, கைகளை விட்டுறக்கூடாது. கணுக்கால பிடிச்ச கைகள் வலுவா பிடிச்சுக்கோங்க. கால்களை அப்படியே முழங்கால நீட்டினீங்க அப்படின்னாலே வில் அமைப்பு வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா வில் அமைப்பு வந்துருச்சு. இதுதான் முக்கியம். இது ஆரம்பத்துல சிலருக்கு சிரமமா இருக்கலாம். மெதுவாக நீங்க பழகுனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும், எளிமையா வந்துடும். ஓகே. இப்போ இந்த நிலையில நம்ம வயிற்று பகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளும் நன்றாக அழுத்தம் பெற்று மசாஜ் செய்யப்படும். குறிப்பா அதுல கணையமும் மசாஜ் ஆகும். அதுதான் இன்சுலின் சுரப்பை பராமரிக்கக்கூடிய, அதாவது இன்சுலின் சுரப்பை சுரக்கக்கூடிய உறுப்பு. அது நல்லா அந்த கணையம் பராமரிக்கப்படுவதால இன்சுலின் சுரப்புல பாதிப்பு இருந்தா அது குணமாயிடும், பாதிப்பு வராமலும் பாதுகாக்கும். ஓகே. இந்த நிலையில அப்படியே இருந்தா பத்தாது, லேசாக ஆட வேண்டும். முன்பின் ஆடணும். முதல்ல என்ன பண்ணணும், மெதுவா அப்படி முன்னையும் பின்னையும் ஆட்டணும். வயிறு மட்டும்தான் தரையில இருக்கணும், உடம்ப மெதுவா இப்படி ஆட்டணும். உங்களால எந்த அளவு முடியுமோ அந்த அளவு ஆட்டுங்க. ஒரு 3 முதல் 5 முறை 7 முறைன்னு உங்களால முடிஞ்ச அளவுக்கு முன்னும் பின்னும் மெதுவாக ஆட்ட வேண்டும். இதை நம்ம ஆடும் குதிரைன்னு சொல்லுவோம். குழந்தைங்கலாம் அந்த குதிரை பொம்மையில உட்காந்து ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆடும் குதிரைன்னு சொல்லுவோம். இது வில்லாசனத்துல ஒரு பகுதி தான் அது. ஓகே. இது அடுத்தது அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸ் தேவைன்னா கைகளை எடுத்து காலை நீட்டி படுத்து ஓய்வெடுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
சில மணித்துளிகள் இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மீண்டும் கால்களை மடக்குங்க. ஓய்வுக்கு பிறகு கால்களை மடக்கி கைகளால மீண்டும் கணுக்கால பிடிங்க. வில் மாதிரி வளைங்க. இப்போ பக்கவாட்டுல உருளணும். சைட்ல முன்பின் ஆடினோம். இப்ப பக்கவாட்டுல சாயணும். அப்படியே அப்படியே அந்த பக்கம் சாஞ்சிட்டு நேரா வந்து இந்த பக்கம் சாயணும். இப்படி பக்கவாட்டுல மெதுவாக 2 பக்கமும் அப்படியே சாய்க்க வேண்டும். சாய்ச்சிக்கிட்டே ஆட்டுறோம். முதல்ல முன்பின் ஆட்டினோம். இப்ப பக்கவாட்டுல ஆட்டுறோம். இதுலதான் மிக சிறப்பாக வயிற்றினுடைய எல்லா பகுதிகளும் அழுத்தம் பெற்று மசாஜ் செய்யப்படும், புத்துணர்ச்சி பெறும். அப்ப உங்களுக்கு கணையமானது நன்றாக வேலை செய்யும். நல்ல இலகுவா அழகா இதை உருள முடியும். இது ஓகே. எத்தனை முறை செய்யலாம்? உங்களால முடிஞ்ச வரைக்கும் 3 முறை 5 முறை 7 முறை 9 முறைன்னு நல்லா உருளலாம். உருண்டுட்டு மீண்டும் நேரா வந்துருங்க. வந்துட்டு இப்ப கைகளை எடுத்துட்டு காலை நீட்டுங்க. மெதுவா படுங்க. இது வில்லாசனம், சர்க்கரை நோய்க்கான அருமருந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மாற்றாசனத்தோட முக்கியத்துவத்தை. ஒரு ஆசனம் பண்ணினோம் அப்படின்னா அதற்கான மாற்று அப்படியே அதனுடைய அமைப்புக்கு அப்படியே எதிரான ஒரு திசையில அமைஞ்சிருக்கு. வில்லாசனத்துக்கான மாற்று அதுவும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது கொக்கு ஆசனம். கொக்கு மாதிரி வளைச்சி செய்ய போறோம். இது வில்லாசனத்துல முதுகு முழுமையாக பின்பக்கம் வளைக்கப்பட்டது. இந்த கொக்கு ஆசனத்துல முன்பக்கம் வளைக்க போறோம். அதன் காரணமாக நம்முடைய நாடி நரம்புகள் அனைத்தும் வலுப்பெறும். நரம்பு தளர்ச்சி நோய்கள் நமக்கு ஏற்படாது. அடுத்தது கொக்காசனம் செய்பவர்களுக்கு வயிறு தசைகள் படிப்படியாக குறைஞ்சி தொந்தி குறையும், முழங்கால் தசைகள் வலுவடையும், மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் வராது. அதே போல சிறுநீரகங்கள் நல்லா வலுப்பெறும். சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இந்த ஆசனத்தின் வழியாக குணமாக்க முடியும். இப்ப நம்ம கொக்காசனத்தை பார்க்கலாம். இப்ப நம்ம கொக்காசனத்தை பார்க்க போறோம். இப்போ நேரா நிக்கிறாங்க. கைகளை பக்கவாட்டுல உயர்த்துங்க. மெதுவாக உயர்த்தி மேல கொண்டு போகணும். தலையை ஒட்டி காதை ஒட்டி கொண்டு போங்க. கைகளை முழுமையா மேல கொண்டு போங்க. அப்படியே மெதுவாக குனிய வேண்டும். முழங்காலம் மடக்கக்கூடாது. மெதுவா குனியணும். நல்லா குனிங்க. குனிஞ்சு தரையை தொட முயற்சி பண்ணுங்க. தரையை தொட முடிஞ்சவங்க தொடுங்க. முடியாதவங்க முதுகை முன்னும் பின்னும், அதாவது நிமிந்து குனிஞ்சு இப்படி ஆட்டி ஆட்டி தொட முயற்சி பண்ணலாம். ஓகே. தொட முடியாதவங்க இப்படி ஆட்டி விட்டாலே போதுமானது. தொட முடிஞ்சிருச்சு என்னால அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? கை விரல்களை கோத்துக்கோங்க. 2 கை விரல்களையும் கோத்துக்கோங்க. அப்படி கோத்துக்கிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ குனிஞ்சு தரையை தொட முயற்சி பண்ணுங்க. இதுல தொட முடியாதவங்க இதையே செய்தால் போதுமானது. பட் இப்ப இவங்க பிளெக்சிபிலிட்டி நல்லா இருக்கக்கூடியவங்க இப்ப தொட்டுட்டாங்க, எனக்கு தொட வந்துருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அடுத்தது கைகளை மடக்கிக்கணும். முழங்கை உங்களுக்கு வராத நிலையை எடுத்துக்கணும். அதான் முக்கியம். இப்போ முழங்கையால தரையை தொட முயற்சி செய்ய வேண்டும். இது கொஞ்சம் சிரமமா இருக்கும் எல்லாருக்குமே. இப்படி அசைவு, அதாவது குனிஞ்சு நிமிர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். அதனாலதான் நமக்கு வராத நிலையை எடுத்துக்கிட்டு அதை மேம்படுத்த முயற்சி பண்ணணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நன்றாக குனிஞ்சு நிமிருவோம். இன்னும் நல்லா நிமிந்து குனிங்க. நல்லா நிமிந்து குனியும். எஸ், இப்பதான் சரியா இருக்கு. இது போல செய்யும் போது அந்த நன்றாக குனிஞ்சு நிமிரும் போது நம்முடைய ஸ்பைனல் காலம், தண்டுவட நரம்புகள் வலுப்பெறும். சிறுநீரகங்கள் நன்றாக வேலை செய்யும். தொந்தி குறையும். முழங்கால் தசைகள் டைட்டா இருக்கு, முட்டி மடங்கக்கூடாது. மூட்டு தசைகள் வலுப்பெறும். அதனால மூட்டு வலி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் குணமாகிவிடும். இப்ப அப்படியே கைகளுக்கு தொங்க விடுங்க. மீண்டும் மெதுவாக நிமிருங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. ஆசனங்களை முறைப்படி முடிக்கணும். அப்படியே நிமிருங்க. அப்படியே எழுந்து நில்லுங்க. ஆசனங்களை முடிக்கும் போது சரியா முடிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து கைகளை பக்கவாட்டுல கொண்டு வந்து மெதுவாக கீழே போட்டு விட வேண்டும். இப்ப நம்ம பார்த்திருக்கிறது கொக்கு ஆசனம், சர்வாங்க ஆசனம், மீனாசனம், அடுத்து வில்லாசனம், கடைசியா இப்ப கொக்கு ஆசனம் பார்த்திருக்கோம். அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சியை நிறைவு செய்யும் போது எப்போதுமே சாந்தி ஆசனம் பண்ணி தான் முடிக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ நேரடியா படுங்க. எண்ணற்ற ஆசனங்கள் இருந்தாலும் நம்ம தினசரி வாழ்க்கைக்கு நம்ம ஒரு அரை மணி நேரமாவது ஆசன பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தான் சில முக்கியமான ஆசனங்களை இப்ப நம்ம இந்த காணொலியில பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆசன பயிற்சியை நிறைவு செய்ய போறோம். இதுக்கு பேரு சாந்தி ஆசனம். உடம்பை அமைதிப்படுத்துறோம். இது மேல ஒரு
ஒரு 1 to 2 மணித்துளிகள் அமைதியா படுத்திருக்கணும். இன்னமும் கை கால்களை லேசாக தளர்த்த வேண்டும். லேசா கால்களை அப்படி தூக்கி தூக்கி போடணும். 2 காலையும் மாற்றி மாற்றி தூக்கி போடுங்க. அதே போல கைகளை தூக்கி தூக்கி போடுங்க. மூச்சு சீரா இருக்கட்டும். அடுத்தது தலையை 2 பக்கமும் மெதுவாக திருப்புங்க. ஒரு சில முறைகள் கழுத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. இது மாதிரி அசைவுகளை கொஞ்சம் கொடுத்து அப்படியே மூச்சு சீரா விட்டுருந்தீங்க அப்படின்னா உடம்பு தளர்வு நிலைக்கு வந்துடும். ஆசனங்களை இந்த நிலைக்கு வந்துட்டு அப்புறமா தான் நீங்க பயிற்சியை நிறைவு செய்யணும். இந்த சாந்தி ஆசனம் தினமும் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணலாம். பண்ணா தூக்கம் எளிமையா உங்களுக்கு வந்துடும். உடம்புல எங்கேயாவது பிடிப்பு இருக்கு அப்படின்னா அது நீங்கி ஆனந்தமாக நம்மளால தூங்க முடியும். ஸோ தினசரி வாழ்க்கையில இந்த ஆசன பயிற்சிகளை நீங்க தொடர்ச்சியா மேற்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வினை வாழ வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம்.